Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Samsung Galaxy M32 ஸ்மார்ட்போன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி Samsungல வந்து Galaxy M சீரிஸ்ல M31, 31s அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட்போன்ஸ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ M32 ஸ்மார்ட்போன் கமிங் ஜூன் 21st வந்து லான்ச் பண்றாங்க. சோ இந்த ஸ்மார்ட்போனோட ஸ்பெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ 6.4 inch Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளேல வருது. பிளஸ் இந்த டிஸ்ப்ளேல 90 Hz ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வராங்க. பிளஸ் இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு U-notch டிசைன் டிஸ்ப்ளே and inside the notch 20 megapixel selfie கேமரா வந்து வரும். அண்ட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவாக வந்து 64 மெகாபிக்சல் கேமரா வருது. அண்ட் அதுக்கு அடிஷனலாக வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகாபிக்சல் போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோன் மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸரில் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது கம்பைண்டாக வந்து இதில் 4GB ஆஃப் ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 6GB ரேம் வித் 120GBயில் வரும். அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோன் சாம்சங்கோட One UIயில் பேஸ்ட் ஆன் Android 11 OSல வந்து ரன் ஆகும். அண்ட் ஃபைனலாக இப்போ இதோட பேட்டரின்னு எடுத்துட்டீங்கன்னா இதில் 6000 mAh ஆஃப் பேட்டரி வரும் வித் 15 watts ஆஃப் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இதில் USB Type-C போர்ட் கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு அண்ட் 3.5mm ஜாக் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் வந்து 4GB ஆஃப் ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது வந்து அரௌண்ட் 15K ப்ரைஸ் செக்மெண்ட்ல வரும். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து ஆல்ரெடி இதோட ப்ரீ டிசைசர் M31 ஸ்மார்ட்ஃபோனோட கம்பேர் பண்ணால் என்னெல்லாம் வந்து அப்கிரேட் டிகிரேட்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Galaxy M31க்கும் M32க்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிகிரேட்ஸ் சிலது வந்து இருக்கு. லைக் வந்து M31ல வந்து உங்களுக்கு 32 மெகாபிக்சல் செல்ஃபி வரும். இதுல only 20 மெகாபிக்சல் செல்ஃபி. அண்ட் அதே மாதிரி வந்து M31ல 25 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும். M32ல only 15 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வருது. அண்ட் அதே மாதிரி M31ல வந்து உங்களுக்கு சாம்சங்கோட Exynos 9611 ப்ராசஸர். ஸோ அதுவே வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் ப்ராசஸர் தான். பட் M32ல வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர். ஸோ இந்த மீடியாடெக் ஹீலியோ G85 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வருதுன்னா ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல அந்த ப்ராசஸர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு 15,000 18,000 அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து ஸோ சேல் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு 5G வேரியன்ட் உள்ள ஒரு ப்ராசஸரே வந்து மீடியாடெக்ல ஏன் Dimensity 700 அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல தான் வருது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அது ஒரு 4G வேரியன்ட் ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில டிகிரேட்ஸ் வந்து இருக்கு M32 ஸ்மார்ட் போன்ல. ஸோ அப்கிரேட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா M31க்கு M32க்கு வந்து பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஸோ மெயினாக வந்து எப்பவுமே சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் சூப்பர் AMOLED தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் சூப்பர் AMOLED தான். பட் அடிஷ்னலாக 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வராங்க. ஸோ 15K அரௌண்ட்ல 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி செக்மெண்ட்ல ப்ரைஸ் செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளே வித் 90 Hz வந்து வரலன்னு நினைக்கிறேன். பட் சூப்பர் AMOLED வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு 16K 17K அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல Redmi Note 10 Pro ஸ்மார்ட் போன்ல. சோ ஒரே ஒரு அப்கிரேட்னு வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த டிஸ்ப்ளே தான் இந்த Galaxy M32 ஸ்மார்ட் போன்ல. இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அவ்வளவு முக்கியம் இல்ல, நான் வந்து அவ்வளவு கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண மாட்டேன், நார்மலா ஃபோன் யூஸ் பண்ணுவேன், நோட்டிஃபிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அண்ட் வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, சோ ஒன்லி கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி பேசுறது இது மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படின்னா சோ இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சாம்சங்ல மைட் பி வந்து நீங்க இன்பிட்வீன் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் போனுக்கு ரிலேட்டடாக வேற ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15Kனா கண்டிப்பாக 12,500ல Redmi Note 10 ஸ்மார்ட் போன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போன். ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாமே கவர் ஆகிடும். அண்ட் தென் 15K to 17K அந்த மாதிரி போனீங்கன்னா Redmi Note 10 Pro ஸ்மார்ட் போன். அதில் சூப்பர் AMOLED வித் 120 Hz refresh rate வரும், Snapdragon ப்ராசஸர், Adreno GPU. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பைண்டாக வந்து வரும்போது 33 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ இந்த மாதிரி கம்பைண்டாக வரும்போது உங்களுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். வெல் கைஸ், ஓவராலாக இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ நீங்கள் இந்த சாம்சங் Galaxy M32 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.